எவ்வளோ குடிப்பீங்க அந்த காலத்தில்? டெய்லி சார் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சோன்னு குடிச்சா தான் சார் எந்திரிக்கவே முடியும். காலைல 4 மணிக்கு எந்திரிக்கும் போது எனக்கு கடைக்கெல்லாம் போகிறது இல்லை சார். எங்கிட்டே நிறைய பேர் வந்து கடை மூடனா எங்கிட்ட தான் கேட்பாங்க. காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சோன்னு குடிக்கணும் சார். எந்திரிச்சிட்டு கண்ணு முடிக்கணும்னா கொஞ்சம் வாங்கி குடிச்சிட்டு தான் எந்திரிக்கணும். அந்த ரேஞ்ச் சார். அப்போ அந்த அளவுக்கு போயிட்டேன் நான். ஒரு நாளைக்கு எவ்வளோ குடிப்பீங்க? 2 ஃபுல். 2 ஃபுல் பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பேன் சார். ஒரு நாள் கூட ஃபுல்லாக குடிச்சது கிடையாது சார். நான் கொஞ்சம் குடிப்பேன், வச்சுருவேன், கொஞ்சம் எழுதுவேன் சார், மறுபடியும் கொஞ்சம் குடிப்பேன். இப்படியே தான். தண்ணிக்கு பதில் வாட்டருக்கு பதில் குவாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு. எதனால் அந்த மது பழக்கத்தில் அந்த அளவு தீவிரமாக நீங்கள் விழுந்தீங்க? சார் இப்போ எழுதும்போது வந்து எவ்வளோ தீவிரமாக இருக்க மாதிரி எந்த விஷயத்துக்கு போனாலும் அதில் தீவிரமாகவே போயிடுறேன் சார் நான். ஆனால் திரும்பி வந்தது தான் சார் பெரிய கடவுள் போட்ட ஒரு எதாவது தெரியல, எப்படியோ ஒரு விஷயம் நடந்தது சார். அந்த மது பழக்கத்தினால நீங்கள் சந்தித்த மோசமான அனுபவம்னு எதை சொல்லலாம்? எல்லாமே செதறி போச்சு சார். அட்லாம் வாழ்க்கை, நண்பர்கள், குடும்பம், நம்மளை நம்பி இருந்தவங்க, நம்மளை சார்ந்து இருந்தவங்க எல்லாருமே வந்து ஒன்றுமே பண்ண முடியல. எல்லாரும் அதாவது வருத்தப்பட முடியும். இவரை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? நான் ஒரு கொலைகாரனை கூட நம்பிடலாம் சார். ஏன்னா ஒரு எமோஷனில் பண்ணுறது தான். குடிகாரன் வந்து பிளான் சார். கடையாக போய் கடையில் போய் நின்று காசு எடுத்து கொடுத்து அதை வாங்கி ஒரு வாட்டர் பாட்டில் கொண்டு வான்னு சொல்லி அதை திறந்து இவ்வளோ வேலை இருக்காதுல்ல, எமோஷன்லாம் செய்கிறதில்ல. இது பக்கா பிளான். என்ன ஒரு 1.5 வருஷம் கஷ்டம் சார். வேதனையோட உச்சம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கும். குடியை விட்டது விடாத வரைக்கும் பிரச்சனையே இல்லை சார். என்ன பண்ணா சார்? ஒன்றுமே பண்ண முடியாது சார். நீங்கள் படுத்தீங்கன்னு எந்திரிக்க முடியாது. கை இப்படி தான் சார் உதறும். கை உதறிட்டே தான் சார் இருக்கும். கண்ணிலேருந்து தண்ணீர் வரும், வாய் ஒழுகும், இப்படியே தான் உட்காந்துருக்கணும். ஒன்றுமே பண்ண முடியாது. தலை ஃபுல்லாக பாரமாக இருக்கும், எந்திரிக்க முடியாது. மறுபடியும் கொஞ்சம் குடிச்சிங்கன்னா தான் அடுத்த வேலையை பார்க்க முடியும். இல்லைன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு இங்கேருந்து எந்திரிச்சு அந்த இடத்துக்கு போகணுன்னா குடிக்கணும். அந்த ரேஞ்ச் ஆகிடும். ஸோ நான் என்ன ஆகிட்டாலும் பரவாயில்ல, இதோட அதிகபட்ச தண்டனை என்ன சார்? இது மரணம் அவ்வளோதானே. பார்த்துடலாம். நேரம் சரண்டர் தான் சார். நம்மளையும் மீறி ஒரு சக்தி இருக்குல்ல சார். ஆண்டவன் ஏதோ ஒன்று நம்புறோம்ல, சரண்டர் ஆகிட்டேன். என்ன இந்த ஒரு வாட்டி காப்பாற்றி விடும். இந்த ஒரே ஒரு தடவை எனக்கு நீ வந்து தனியாக சினிமா கம்பெனி ஆரம்பிச்சு என்ன நடிச்சு படம்லாம் எடுக்க வேண்டாம். நீ என்னை வந்து இந்த பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஏதோ ஒரு நரம்பு எந்த எம்டிக்கும் தெரியாது சார். அப்போல்ல இல்லை எந்த எம்டிக்குமே அந்த நரம்பு தெரியவே செய்யாது சார். தெரிஞ்சால் எல்லாரும் எடுத்து விட்டுருவாங்களே குடிக்காம விட்டுன்னு. ஒருத்தருக்குமே தெரியாது. அதை என்ன எந்த நரம்பை எடுத்து விட்டா அது கடவுளுக்கு மட்டும் தான் சார் தெரியும். நான் அதை ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கேன். அந்த ஆளுக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம ஆள் வந்து வேலை வச்சு எடுப்பாரா, ஏதோ ஒன்று எடுத்து விட்டாங்க. அந்த ஜாயிண்ட் வந்து அவனுக்கு மட்டும் தான் தெரியுது. அதுக்கப்புறம் அது ஒன்றுமே இல்லைன்னா மறுபடியும் குடிச்சது பாருங்க, மறுபடியும் கடையெல்லாம் தேட சொல்லும். ஸோ இதில் வந்து நமக்கு எம்டி வந்து கடவுள் தான் சார். நடுவில் மருத்துவ சிகிச்சை தான் எடுத்து ஒன்றுமே கிடையாது சார். இல்லை, வெறுமனே இந்த காலையில் எந்திரிச்சோன்னா குடிக்கிறதா சார். இந்த வேப்பம் கொழுந்து, இந்த கொய்யா இலையோட கொழுந்து, இந்த முருங்கை இலையோட கொழுந்து, இந்த பூண்டு, இஞ்சி, லவங்கப்பட்டை, இதில் எல்லாத்தையும் போட்டு ஃபுல்லாக இடிக்கிறது சார். அப்படியே இடித்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு 4 கிளாஸ் தண்ணி வச்சு கொதிக்க வைக்கிறது. நல்லா கொதிக்கும். அப்படி இது கூடவே கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுறது. நல்லா கொதிக்கும். கொதிச்சு ஒரு 4 கிளாஸ் இல்லது 2 கிளாஸ் ஆகும் சார். டெய்லி 2 கிளாஸ் காலையில் ஃபஸ்ட்டு 45 நாள் குடித்தேன் சார். உடம்பு வேறு மாதிரி ஆகிடுச்சு. எந்த பிரச்சனையுமே கிடையாது சார். ஒரு வயிறு பிரச்சனை, அந்த பிரச்சனை, இது பிரச்சனை, என்ன நான்லாம் குடிச்சதுக்கு லிவர் தனியாக கலண்டு போயிருக்கணும் சார். அது இன்னைக்கு அவ்வளோ அழகாக வேலை செய்யுது. எனக்கு என்னடா இப்படி அழகாக வேலை செய்யணும்னு பார்த்தேன். கரெக்டாக அதான் சொல்லல சார் உங்கள்கிட்ட. கோழி வந்து எங்கள் ஏரியாவில் 5 மணிக்கு எந்திரிக்குது, நான் 4:30 மணிக்கு எந்திரிக்கிறேன். ஸோ அவ்வளோ ஆக்டிவாக இருக்குதுன்னா இது எப்படி என்ன? அதனால சார் ஹெல்த் நல்லா இல்லைன்னா நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது சார். ரொம்ப அவசியமாக தேவைப்படுது சார். ஒரு சின்னதாக ஒரு நகை சுற்றி வந்தால் ஒரு சீன் எழுத முடியாது சார். ஒரு சீன் எழுதிட்டே இருக்கும்போது லைட்டாக வலிச்சதுன்னா, ஏன்னா உடம்பு நம்ம 6 பேக்லாம் போட வேண்டாம் சார். நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும். ஒரு ஆள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி வாங்குறதுக்கு நமக்கு ஒரு திறமை இருக்கணும்ல. அதுக்கு உடம்பு ரொம்ப தேவைப்படுது. அதை மறுபடி கடவுள் கொடுத்துருக்கான். கொடுத்ததுனால தான் சார் உங்கள்கிட்ட உட்காந்து பேச முடியுது.